ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி வந்துட்டு ஹேர் ஆயில் வந்து இந்த இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் இங்கே வச்சுருக்க இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். ஒன்று வந்துட்டு கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் வந்துட்டு தலைமுடிக்கு வந்துட்டு அந்த ஷேட்ஸை கொடுக்கும். அதே மாதிரி இங்கே கிராம்பு வந்துட்டு அந்த பாக்கெட் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பேராஷூட் ஆயில், கோகனட் ஆயில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி முருங்கை இலையும், அப்புறம் இஞ்சி ஒரு 2-3 இஞ்சி, அப்புறம் 4 வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்டை வந்துட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து எண்ணெயை வந்து மினிமம் ஹீட்லேயே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், இங்கே சூடாகிறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இதை பண்ண பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு கிராம்பு வந்துட்டு போட்டுட்டு நான் கருஞ்சீரகத்தை வந்துட்டு கிராம்பு அளவுக்கே நான் எடுத்துகிட்டு அதை போடுறேன். அடுத்தது சின்ன வெங்காயத்தை நீங்கள் அப்படியே போடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் அது வந்துட்டு ஊறுறதுக்கு தான் வந்துட்டு மெயினாக சில பேர் வெட்டுனா வந்துட்டு அது ஸ்மெல் ரொம்ப இருக்கும். ஸோ அதனால் நான் சின்ன வெங்காயத்தை டேரெக்டாகவே நான் அப்படி போடுறேன். ஸோ நீங்கள் வெட்டணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது இஞ்சியை வந்துட்டு நான் சின்னதாக நறுக்கியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் சின்னதாக நறுக்கிட்டு போட்டால் போதும், அடித்து போடணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக முருங்கைத்தலையை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நான் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டருக்கு நான் ஒரே ஒரு கைப்பிடி முருங்கைத்தலை தான் நான் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மெஷர்மெண்ட் வந்துட்டு அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ நீங்கள் இதை கேஸ்லனா நீங்கள் சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து அதை கொஞ்சம் நேரம் வந்து ஆற விடணும். ஸோ இது ஹேர் க்ரோத்துக்கும் கலரில் வந்து தலைக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஷேட்ஸை வந்துட்டு இருக்கும். இதில் நான் வந்து ஆனியனை வந்து சின்ன வெங்காயம் ஒரு 3 நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதை நீங்கள் டேரெக்டாகவே அப்படியே வச்சுருக்கலாம். எப்படி வந்து அது எண்ணெயில் வந்து எப்படி ஊறுகால வந்துட்டு அப்படியே எண்ணெய் ஊற்றி வைப்பாங்களோ அது மாதிரி ஊற்றி வைக்கிறப்ப அது வந்து ஊற நல்லா வந்துட்டு அது அதோட எசன்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபில்டர் பண்ண பிறகு அதில் வந்து இஞ்சியையும் இந்த சின்ன வெங்காயத்தையும் வந்துட்டு நீங்கள் அதில் தனியாக எடுத்து போட்டுறது நல்லது. அது அப்படியே இருந்தால் அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இதில் கருவேப்பிலையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ நான் 1/2 லிட்டருக்கு நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை போட்டுருக்கேன். அப்புறம் மெதுவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறின பிறகு நீங்கள் வடிகட்டிட்டு கடைசியாக என்ன பண்ணணும்னா அந்த இஞ்சியும் அந்த வெங்காயத்தை மட்டும் எண்ணெயில் வந்துட்டு ஊறுறதுலாம் போட்டால் போதும். ஸோ இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மி